let the world hear his word. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க்கு 9:23. ஷானாவும் லாரியும் தங்கள் 2 குழந்தைகளோடு அரிசோனாவிலிருந்து நியூ ஜெர்சிக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். அரிசோனாவில் அவர்கள் இருந்த வீட்டை விற்க முடியாததால் தவணை கட்ட வேண்டியதிருந்தது. நியூ ஜெர்சியில் வீடு வாடகைக்கு எடுத்ததால் அங்கும் வாடகை கொடுக்க வேண்டியதாயிற்று. புதிய இடத்தில் லாரிக்கு வேலையும் கிடைக்கவில்லை. புதிய இடத்திற்கு சென்றது தேவனுக்கு சித்தம்தானா என்று குழம்பி போயிருந்தனர். ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. தேவன் தங்களோடு பேச வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் சபைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். தேவனே, நீர் எங்களை பராமரிப்பீர், எங்களை பாதுகாப்பீர் என்ற நிச்சயத்தை தாரும் என்று அவர்கள் மனதிலே ஜெபித்து கொண்டே சென்றார்கள். அப்பொழுது சபையின் ஒளிநாடாவிலிருந்து பாடல் பாடும் சத்தம் கேட்டது. தேவன் உன்னை விசாரிப்பார், அவர் உன்னை காத்துக் கொள்வார் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை முழுவதும் என்பதாய் அந்த பாடல் வரிகள் இருந்தன. அதை கேட்டதும் அவர்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. தேவன் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அரிசோனாவில் அவர்களுடைய வீடு விற்கப்பட்டது. லாரிக்கு நியூ ஜெர்சியில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்தது. அவர்கள் இருந்த வீட்டை விலைக்கு வாங்க தேவன் உதவி செய்தார். நாம் தரிசித்து நடவாமல் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தால் நடக்கிறோம் என்று அன்று அவர்கள் அறிந்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். வழியே இல்லாத இடங்களில் பாதை காட்டுவார். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும். உங்களுக்காக தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றவைகளை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவில்லை, எந்த இருதயத்திலும் தோன்றவும் இல்லை. தேவன் மீது அசைக்க முடியாத விசுவாசம் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தையே நாம் ஜெயித்து விடலாம். ரூத் என்ற இளம் விதவை மோவாப் தேசத்திலிருந்து தன் மாமியாகிய நகோமியோடு சேர்ந்து பெத்லஹேமுக்கு வந்தார்கள். அவர்கள் பெத்லஹேமிலே வந்தபோது ஒன்றும் இல்லாத வெறுமை நிலைதான் அவர்களுக்கு இருந்தது. ரூத் கோதுமை அறுவடை நடைபெறும் வயலுக்கு சென்று சிந்தி கிடக்கும் கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வந்தாள். ரூத்தும் நகோமியும் அப்படித்தான் சாப்பிட்டார்கள். இருவருக்குமே வேலை இல்லை. ஆனால் ரூத்துக்கு தேவன் மேல் இருந்த விசுவாசம் அசைக்க முடியாத விசுவாசமாய் இருந்தது. அதை பார்த்த தேவன், ரூத் எந்த வயலில் சிந்தி கிடந்த கோதுமையை பொறுக்கினாளோ அதே வயலுக்கு சொந்தக்காரியாக தேவன் மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கர்த்தரை உறுதியாக விசுவாசிப்போம். அப்பொழுது நம் வாழ்வின் வெறுமை நிச்சயமாக மாறும். ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் உங்களை விசாரித்து நடத்துவார். God bless you. Have a good day.